ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தமிழ் இலக்கணம். டிஎன்பிஎஸ்சி, எஸ்ஜிடி, டெட்டு எந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணாலும் இந்த இலக்கணத்துலேருந்து தான் கொஷின் கேட்பாங்க. அண்டு கொஷின்ஸ் நிறைய இலக்கணத்துலேருந்து தான் வரும். இதுவே நீங்கள் டெட்டு எஸ்ஜிடிலாம் எழுதுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 22 மார்க்ஸ், 30 மார்க்கில் 22 மார்க்கு கண்டிப்பாக இலக்கணத்தில் இருந்து தான் வரும். மினிமம் நான் சொல்கிறது ஈவன் 25 கூட வந்து உங்களுக்கு இலக்கணத்துலேருந்து கேட்கலாம். இலக்கணம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு நம்ம 6th நம்ம பார்ப்போம். அப்போ தான் நம்மளுக்கு ஹையர் ஸ்டாண்டர்ட் போக போக ஈஸியாக புரியும். தமிழ் எழுத்துக்களுடைய வகையும் தொகையும், இதுதான் முதல்ல 6th கொடுத்துருக்கிற இலக்கண டாப்பிக்கு. உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளையும் ஒவ்வொன்றா வந்து மனுஷன் சாதாரணமாக பார்க்கல, அவன் வந்து நல்லா கவனித்து உத்து நோக்குறான். ஒவ்வொரு பொருளையும் அவன் உற்று நோக்கி பார்க்குறப்ப அதனுடைய இயல்புகள் என்ன, இந்த பொருள் எதுக்கு வந்து யூஸ் ஆகும், இந்த பொருள் எதுக்காக படைக்கப்பட்டிருக்கு, இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் அவன் வந்து கற்றுக்குறான். அதே போல தான் மொழியையும் அவன் வந்து ஆழ்ந்து கவனிக்கிறான். அது தமிழ் மொழியோ ஆங்கில மொழியோ எந்த மொழியாக வேணாலும் இருக்கலாம். மொழியை அவன் முதல்ல வந்து கவனிக்கிறான். கவனித்த உடனே தான் அவனுக்கு அந்த மொழியை பேசுகிறதுக்கு தெரியுது. முதல்ல வந்து லிசன் பண்ணுறான். லிசன் பண்ண பிறகு தான் எப்படி ஒரு மொழியை பேசணும் அப்படிங்கிறத கற்றுக்குறான். அதிலிருந்து எப்படி அந்த மொழியை எழுதணும் அப்படிங்கிறதையும் ஒரு வரையறையாக அவன் செஞ்சு வைக்கிறான். அந்த வரையறைகளை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா இலக்கணம் அப்படின்னு சொல்கிறோம். முதல்ல இலக்கியம் தோன்றுச்சா இலக்கணம் தோன்றுச்சா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சந்தேகம் வரும். முதல்ல தோன்றினது இலக்கியம்தான். இப்போ நம்ம இலக்கணத்தில் வாய்மொழி இலக்கணம்னு சொல்லுவோமா? கண்டிப்பாக சொல்ல மாட்டோம் இல்லையா? ஆனால் இலக்கியத்தில் வாய்மொழி இலக்கியம் அப்படின்னு சொல்லுவோம். நாட்டுப்புற பாடல்கள் அந்த மாதிரி. இப்போ வந்து படிக்காதவங்க கூட, அதாவது நம்ம தாத்தா பாட்டி, ஒருவேளை நம்ம அம்மா அப்பா படிக்கலைன்னா கூட அவங்கெல்லாம் வந்து கேட்டோன்னா படிக்கலைனாலே சில பாடல்களை வந்து பாடுவாங்க. இப்போ ஒரு அம்மா படிக்கலை அப்படின்னாலும் தன்னுடைய குழந்தைக்கு அவங்க வந்து தாலாட்டு பாடுவாங்க. ஸோ அது வழியாக வந்து படிக்காதவங்களாக இருந்தாலும் படித்தவங்களாக இருந்தாலும் பாடுறதுக்கு அவங்களுக்கு தெரியுது. எப்படி? அது ஒரு வாய்மொழி இலக்கியம். அப்போ பேச்சு வழக்கில் நிறைய விஷயங்கள் நம்ம பேசுவோம். அதை எழுதுறது அப்படிங்கிறது தான் கஷ்டம். ஏன்னா அப்போ தான் வந்து நம்மளுக்கு இலக்கணம் தேவைப்படும். பேசுகிறப்ப நம்மளுக்கு இலக்கணம் அவசியம் இல்லை. அது ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்மளுக்கு தெரியும் எப்படி பேசுகிறது அப்படின்னு சொல்லி. சின்ன குழந்தைய பேச விட்டோன்னா நீ நாளைக்கு வாங்கிட்டு வந்தல்ல அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நேற்று வாங்கிட்டு வந்தல்ல அப்படின்னு சொல்கிறது அவங்களுக்கு தெரியாது. நாளைக்கு வாங்கிட்டு வந்தல்ல, நீ நேற்று வருவல்ல, அந்த மாதிரி வந்து குழந்தைங்க மாற்றி வந்து பேசுவாங்க. பட் பெரியவங்க நமக்கு வந்து அது இலக்கணம் இதுதான் அப்படின்னு நம்மளுக்கு தெரியலனா கூட இப்படி தான் பேசணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அது இயல்பாகவே வந்துடும் பேச்சு வழக்கில். ஆனால் எழுத்து வழக்கு அப்படின்னு வரப்போ இலக்கணம் ரொம்ப அவசியம். சரி, ஓகே, இப்போ நம்ம டாபிக்குள்ளே போயிடுவோம். தமிழ் மொழியோடைய இலக்கண வகைகள் எத்தனை? சரி, இலக்கணம்னு சொல்லிட்டோம், எழுதுறதுக்கு இலக்கணம் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டோம். அப்போ அந்த தமிழ் மொழியில் இலக்கண வகைகள் எத்தனை இருக்குன்றது தெரிஞ்சுக்கணும்ல. இப்போ ஈஸியாக தெரிஞ்சுக்கோங்க. எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி, 5 தான். எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி, 5 வகை இலக்கணம் இருக்குது. எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம். எத்தனை வகைப்படும் இலக்கணம் அப்படின்னா 5 தான். சரிங்களா? சரி, ஓகே. எழுத்துனா என்ன? எழுத்துன்னு சொல்கிறோம். அப்போ எழுத்துனா என்ன அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஒளி வடிவமாக எழுப்பப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் எழுத்து எனப்படுகிறது. அதாவது நம்ம பேசுகிறப்போ ஒரு சவுண்டு வருது இல்லைங்களா? அது வந்து உயிரெழுத்துலேருந்து வரலாம், மெய்யெழுத்துலேருந்து வரலாம், உயிர்மெய் எழுத்துலேருந்து வரலாம். நம்ம பேசுகிறப்ப அந்த ஒலி, அந்த சத்தம், அந்த சவுண்டு வந்து ஒலி வடிவம் அப்படின்னு சொல்கிறோம். வரி வடிவம் அப்படின்னா நம்ம எழுதுகிறப்ப லைன் பை லைன் நம்ம எழுதிட்டுருக்கோம் இல்லையா? அதுதான் வந்து வரி வடிவம். லைன் பை லைன் நம்ம வந்து எழுதுவோம். இப்போ இந்த இதுவே வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு எழுத்தை நம்ம எழுதுகிறோம். ஒரு எழுத்தை எழுதுகிறோம். ஓகே, இது வந்து வரி வடிவம்.
ஒளி வடிவம் அப்படின்னா இப்போது ஏதாவது ஒரு வார்த்தையை நம்ம உச்சரிக்கிறோம், ஏதாவது ஒரு பெயரை உச்சரிக்கிறோம் அப்படிங்கிறப்ப இப்போ அம்மா அப்படின்னு கூப்பிட்றோம். அம்மா எழுதலை, நம்ம இப்போ கூப்பிட்றோம் அப்படின்னா அப்போ அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு சவுண்டு கேட்குது. எப்படி வந்து உங்களுக்கு அந்த சவுண்டு வந்து முடியுது பாருங்களேன். மாவை என்ன சொல்லணும்னா இம்மு கூட்டல் ஆ அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த இடத்துல அந்த உயிரெழுத்து சவுண்டு வந்து உங்களுக்கு கேட்குது இல்லைங்களா? அப்போ ஒளி வடிவமாக எழுப்பப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் எழுத்து. எழுத்துனா என்னப்பா? சத்தம், சரிங்களா? ஒளி வடிவமாக எழுப்பப்படுவது, வரி வடிவமாக எழுதப்படுவது. லைன்ஸாகவும் நம்ம எழுதலாம், இல்லை ஒரு சத்தமாகவும் நம்ம கூப்பிடலாம். அப்போ ஒளி வடிவம், வரி வடிவம், இதுதான் எழுத்து. எழுத்தில் என்னென்ன எழுத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஃபஸ்ட்டு வந்து உயிர் எழுத்துக்கள். உயிருக்கு முதன்மையானது எது? காற்று. இப்போ நம்ம உயிரோடு இருக்கிறோன்னா நம்மளுக்கு சுவாசிக்கிறதுக்கு காற்று தேவை. காற்று இருந்தால் மட்டும்தான் நம்மளால் சுவாசிக்க முடியும், அப்போ தான் உயிரோடு இருக்க முடியும். அப்போ உயிருக்கு முதன்மையானது எதுப்பா? சொல்லுங்கள். உயிருக்கு முதன்மையானது காற்று. இப்போ இயல்பாக காற்று வெளிப்படும் போது, காற்று அப்படியே இயல்பாக வெளிவரப்போ பிறக்கக்கூடிய எழுத்துக்கள் தான் உயிர் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம். உயிர்னாலே காற்று தான் ரொம்ப முக்கியம். அப்போ இயல்பாகவே காற்று வெளிப்படுறப்ப எழுத்துக்கள் பிறக்குது அப்படின்னா அதுதான் உயிர் எழுத்துக்கள். வாயை திறக்கிறது மூலமாக, உதடுகளை விரிக்கிறது மூலமாக, உதடுகளை குவித்தல், இந்த மாதிரியான செயல்பாடுகளால் உங்களுக்கு உயிரெழுத்துக்கள் 12, அதாவது ஆலேருந்து அவ் வரைக்கும் 12 உயிரெழுத்துக்களுமே பிறக்குது. உயிரெழுத்துக்கள் என்னென்னன்றதை கொடுத்துருக்காங்க பாருங்கள். எல்லாருக்குமே இது தெரிஞ்சது தான். அ ஆ இ ஈ உ ஊ ஏ ஏ ஐ ஓ ஓ ஔ. இப்போது நம்ம வந்து இதை ஒலித்து பார்த்தோம், அதாவது சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா? உச்சரித்து பார்த்தோம். இதில் குறில் எழுத்துக்கள் எது? அ இ ஆ இ உ ஏ ஓ, இதெல்லாம் வந்து குறில் எழுத்துக்கள். குறில் எழுத்துக்கள் 5 தான். இந்த 5 எழுத்தும் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குறுகி ஒலிக்குது. குறுகி ஒலிக்கிறதால தான் கம்மியாக, சரிங்களா? அது வந்து ரொம்ப நீண்டுலாம் ஒலிக்கல, கம்மியாக ஒலிக்குது. குறுகி ஒலிக்கிறதால தான் அது குறில் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது பாருங்கள். ஆ ஈ ஊ ஏ ஐ ஓ ஔ. இந்த 7 எழுத்துக்களும் நல்லா நீண்டு ஒலிக்குது. ஆ ஈ ஊ ஏ ஐ ஓ ஔ அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த மாதிரி நீண்டு ஒலிக்கிறதால இதை நெடில் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம். நெடில்னாலே நீண்டு ஒலிக்கும், குறில்னா குறுகி ஒலிக்கும். குறுகி ஒலிக்கக்கூடிய அ இ உ ஏ ஓ ஆகிய 5ம் குறில் எழுத்துக்கள். நீண்டு ஒலிக்கும் ஆ இ உ ஏ ஐ ஓ ஔ. இது 7ம் நெடில் எழுத்துக்கள். கேட்பாங்க கொஷின், குறில் எழுத்துக்கள் எத்தனை? உயிர்குறில் எழுத்துக்கள் எத்தனை? உயிர் நெடில் எழுத்துக்கள் எத்தனை அப்படின்னு சொல்லிலாம் கேட்பாங்க. எந்த எழுத்து குறில், எந்த எழுத்து நெடில், இந்த மாதிரி சிம்பிளான கொஷின்ஸ் கண்டிப்பாக டெட்டு, எஸ்ஜிடி இதில் எல்லாத்துலேயும் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. சொல்கிறப்ப உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி இருக்கும். கொஷின் உங்களுக்கு கேட்குறப்ப எக்ஸாமில் போயிட்டு அந்த கொஷினை பார்க்குறப்ப தான் கன்ஃபியூஸ் ஆகுமே. ஒவ்வொரு எழுத்தை உச்சரிக்கிறதுக்கும் ஒரு கால அளவு இருக்குது. எழுத்தை உச்சரிக்கிறதுக்கு எடுத்துக்கிற கால அளவை கொண்டு தான் நம்ம அதை குறில் எழுத்தா நெடில் எழுத்தானே வகைப்படுத்துகிறோம். ஒவ்வொரு எழுத்தையும் சொல்கிறப்ப அந்த எழுத்தை சொல்கிறதுக்கு இவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லி இருக்குது. அந்த நேரத்தை வச்சு தான் நம்ம என்ன சொல்கிறோம், அந்த காலத்தை வச்சு தான் இது குறில் எழுத்தா நெடில் எழுத்தாங்கிறதையே நம்ம வந்து பிரித்து சொல்கிறோம். சரி, அந்த காலத்தை எப்படி குறிப்பிடலாம் அப்படின்னா மாத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க. மாத்திரைன்றது தான் இங்கே கால அளவை குறிக்குது. ஒரு மாத்திரையா, அரை மாத்திரையா, கால் மாத்திரையா, 2 மாத்திரையா அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அந்த எழுத்து எவ்வளோ நேரம் ஒலிக்குது, எவ்வளோ கால அளவு ஒலிக்குதுன்ற பொறுத்து மாத்திரை மாறுபடும்.
இப்போ ஒரு மாத்திரைனா என்ன அப்படின்னு தெரியணும் இல்லையா? மாத்திரை வந்து ஒரு கால அளவுன்னு சொல்லிட்டோம். அப்போ அந்த மாத்திரைன்றது என்ன? ஒரு முறை நம்ம கண்ணை சிமிட்டுறோம் இல்லைங்களா, கண்ணை இமைக்கிறோம் இல்லைங்களா, அது அது ஒரு மாத்திரைன்னு சொல்லுவோம். இப்போ ஒரு முறை நம்ம வந்து கையை வந்து நொடிக்கிறோம் இல்லைங்களா, இப்படி சொடக்கு போடுறோம் இல்லையா, இதை வந்து ஒரு மாத்திரை அப்படின்னு சொல்லுவோம். இதிலே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சொடக்கு போடுறதுக்கு ஒரு மாத்திரை ஆகுது அப்படின்னா, சொடக்கு போடணும்னு நினைக்கிறதுக்கு ஒரு கால் மாத்திரை. சரிங்களா? அந்த 2 கையும், அந்த 2 விரலையும் நம்ம சேர்க்குறோம் இல்லைங்களா, அழுத்துறோம் இல்லைங்களா, அதுக்கு ஒரு கால் மாத்திரை. திரும்பியும் நம்ம அந்த அழுத்தம் கொடுத்து இப்படி சுண்டி விடுறோம் இல்லைங்களா, அதுக்கும் ஒரு கால் மாத்திரை எடுக்கும். அப்போ நினைக்கிறதுக்கு, இதை வைக்கிறதுக்கு, திரும்பியும் அந்த இதை எடுத்துகிட்டு வந்து வைக்கிறோம், அழுத்தம் கொடுக்குறோம், அதுக்கு ஒரு கால் மாத்திரை, சுண்டி விடுறோம், அதுக்கு ஒரு கால் மாத்திரை, மொத்தம் வந்து ஒரு மாத்திரை. அதுதான் இப்போ ஒரு சிட்டிகை போடுறதுக்கு ஒரு மாத்திரை அப்படின்னு சொல்கிறோம். குரில் எழுத்துற ஒலிக்கிறதுக்கு கால அளவு ஒரு மாத்திரை. குரில் எழுத்த ஒலிக்கும் கால அளவு எத்தனை? ஒரு மாத்திரை. நெடில் எழுத்தை ஒலிக்கிறதுக்கு கால அளவு 2 மாத்திரை. 2 சொடக்கு போடணும் நெடில் எழுத்து. இப்போ அ அப்படின்னா ஒரு சொடக்கு, ஆ அப்படின்னா 2 சொடக்கு, ஆ 2 சொடக்கு. அப்போ 2 நெடில் எழுத்துக்கெல்லாம் 2 மாத்திரை, குரில் எழுத்துக்கெல்லாம் ஒரு மாத்திரை. ஏன்னா குரில் எழுத்து குறுகி தானே ஒலிக்கும், நெடில் எழுத்து தான் நீண்டு ஒலிக்கும். நீண்டு ஒலிக்கிறப்ப ஒரு மாத்திரை நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்படுது. இது உயிரெழுத்துக்களை பொறுத்தது. அடுத்தது மெய் எழுத்துக்கள். மெய் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? மெய்னா நம்ம உடம்புன்னு சொல்லுவோம். அதுதான் மெய்னாலே உடல் அப்படின்னு சொல்லி பொருள். மெய்னா உண்மைன்னு ஒரு பொருள் இருக்குது இல்லைங்களா, இந்த இடத்துல மெய்னா உடல் அப்படின்னு எடுத்துக்கோங்க. மெய்யெழுத்துக்களை ஒலிக்கிறதுக்கு உடல் இயக்கத்தினுடைய பங்கு இன்றியமையாதது. உடல் இயக்கத்தினுடைய பங்கு தான் மெய்யெழுத்துக்களை ஒலிக்க செய்யுது. மெய்யெழுத்துக்கள் எத்தனை இருக்குது? 18 இருக்குது. இக்கு, இங்கு, இச்சு, இஞ்சு, இட்டு, இன்னு, இத்து, இந்து, இப்பு, இம்மு, ஈயு, இரு, இல்லு, இவ்வு, இழு, இல்லு, இரு, இன்னு. மொத்தம் 18 மெய்யெழுத்துக்கள் இருக்குது. இந்த மெய்யெழுத்துக்களை நம்ம 3 வகையாக பிரிக்கலாம். உயிரெழுத்துக்களை நம்ம வந்து குரில் நெடில்னு சொல்லிட்டு 2 வகையாக பிரித்தோம் இல்லைங்களா. அதே போல் மெய்யெழுத்துக்களை 3 வகையாக பிரிப்போம். என்ன அந்த 3 வகை? வல்லினம், மெல்லினம், இடையினம். நம்ம எப்படி ஈஸியாக சொல்கிறதுக்காக சொல்லுவோம், கசட தபர வல்லினம், எங்கன நமன மெல்லினம், எரள வழல இடையினம் அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக அந்த மாதிரி சொல்லவே கூடாது. எதுக்காக நம்ம அப்படி சொல்கிறோன்னா, இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இரு, வல்லினம் இப்படின்னு சொல்கிறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் மனப்பாடம் பண்ண சொல்ல கஷ்டமாக இருக்கும். அப்படிங்கிறதால கசட தபர அந்த புள்ளியை நம்ம எடுத்துகிட்டு கசட தபரன்னு சொல்கிறோம். எங்கன நமன, எரள வழல அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ இந்த 3 வகையாக நம்ம மெய்யெழுத்தை பிரிக்கலாம். வல்லினம், மெல்லினம், இடையினம். மெய்யெழுத்துக்கள் ஒலிக்கிற கால அளவு. உயிரெழுத்துக்களுக்கு சொன்னோம் இல்லைங்களா, நம்ம 2 வகையாக பிரித்தோம், குரில் நெடில்னு. குரிலுக்கு ஒரு மாத்திரை, நெடிலுக்கு 2 மாத்திரை. மெய்யெழுத்துக்கள் ஒலிக்கிறதுக்கான கால அளவு வெறும் அரை மாத்திரை தான். மெய்யெழுத்துக்கள் ஒலிக்கிறதுக்கு கால அளவு எத்தனை? அரை மாத்திரை தான். இப்போது இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இரு, இந்த 6ம், அதாவது கசட தபர வல்லினம்னு சொன்னோம் இல்லைங்களா, இந்த வல்லின எழுத்துக்கள் 6ம் வன்மையாக ஒலிக்கும். வல்லினம்னா வன்மை. அடுத்தது எங்கன நமன அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா, இந்த 6 எழுத்துக்களும் மெல்லினம். இந்த மெல்லின எழுத்துக்கள் மென்மையாக ஒலிக்கும். அடுத்தது எரள வழல. இந்த 6 எழுத்துக்களும் வன்மையாகவும் இல்லாமல் மென்மையாகவும் இல்லாமல் 2க்கும் இடைப்பட்டு ஒலிக்கும். அதனால தான் இதை இடையினம் சொல்கிறாங்க. வல்லினத்துக்கும் மெல்லினத்துக்கும் இடையில் வர்றதால இது இடையினம். சரிங்களா? உயிரெழுத்து முடிச்சிட்டோம், மெய்யெழுத்து முடிச்சிட்டோம். கண்டிப்பாக உங்களுக்கு எந்த சந்தேகமும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அடுத்தது உயிர்மெய் எழுத்துக்கள். மெய்யெழுத்துக்கள் 18ம் உயிரெழுத்துக்கள் 12ம் சேர்றதால தான் நம்மளுக்கு 216 எழுத்துக்கள் கிடைக்குது. அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? உயிர்மெய் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஒவ்வொரு மெய்யெழுத்து கூடயும் ஒவ்வொரு உயிரெழுத்து சேரும். அப்போது
ஒரு மெய்யெழுத்து கூட உயிரெழுத்து ஆன்ற உயிரெழுத்து இக்குலேருந்து இன்ன வரைக்கும் சேருதுன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே நம்மளுக்கு வந்து ஒரு 18 உயிர்மெய் எழுத்துக்கள் கிடைக்கும். அதே போல் 12 உயிரெழுத்துக்களும் 18 மெய்யெழுத்துக்கள் கூட சேர்றப்ப நம்மளுக்கு 216 எழுத்துக்கள் கிடைக்கும். சரிங்களா? அப்போது ஒவ்வொரு உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேர்ந்து வர்றது தான் நம்மளுக்கு என்னது உயிர்மெய் எழுத்துன்னு சொல்கிறோம். மெய்யோட உயிர்குறில் சேர்ந்தால் உயிர்மெய் குறில் எழுத்து கிடைக்கும். மெய் கூட உயிர் நெடில் சேர்ந்தால் உயிர்மெய் நெடில் எழுத்து கிடைக்கும். உயிர்மெய் எழுத்துக்களையும் நம்ம என்னென்னு பிரிக்கலாம்? 2 வகையாக பிரிக்கலாம். மெய்யெழுத்துக்களை 3 வகையாக பிரிப்போம், வல்லினம், மெல்லினம், இடையினம் சொல்லி. உயிரெழுத்துக்களை குரில் நெடில்னு பிரிப்போம். அதே போல் தான் உயிர்மெய் எழுத்துக்களையும் என்ன சொல்லுவோம்? உயிர்மெய் குரில், உயிர்மெய் நெடில். உயிர்மெய் குரில், உயிர்மெய் நெடில் அப்படின்னு சொல்லிட்டு 2 வகையாக நம்ம பிரிக்கலாம். சரி, உயிரெழுத்து போச்சு, மெய்யெழுத்து போச்சு, ரெண்டும் சேர்ந்து உயிர்மெய் எழுத்தும் போயிடுச்சு. இப்போ 3 வகையான எழுத்துக்களை பார்த்தோமா? அடுத்து ஒருத்தவர் இருக்காரே, ஞாபகம் இருக்கா? ஆயுத எழுத்து அக்கு. அக்கு என்பது ஆயுத எழுத்து 1, உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18. இது ரெண்டும் சேர்ந்து வர உயிர்மெய் எழுத்துக்கள் 216, அப்புறம் ஆயுத எழுத்து 1. இப்போ மொத்தமாக கூட்டி பார்த்தா உங்களுக்கு எத்தனை எழுத்து வரும்? 7. 8 2 10, 10 6 16, 17, 7 மீதி 1. அப்போது 4, இந்த 2, 247 தமிழ் எழுத்துக்கள். மொத்தம் எத்தனை? 247 எழுத்துக்கள். தமிழ் மொழியில் உயிர்மெய் எழுத்துக்கள் தவிர தனி எழுத்து ஒன்று உள்ளது. அதுதான் அக்கு என்று சொல்லக்கூடிய ஆயுத எழுத்து அக்கு. ஓகேவா? அக்கு என்று சொல்லக்கூடிய ஆயுத எழுத்து. தமிழ் மொழியில் உயிரெழுத்து இருக்குது, மெய்யெழுத்து இருக்குது, உயிர்மெய் எழுத்து இருக்குது. இதையெல்லாம் தவிர்த்து ஒரு தனி எழுத்தும் ஒன்று இருக்குது இல்லையா? அதுதான் ஆயுத எழுத்து அக்கு. ஆயுத எழுத்தை நம்ம ஒழிக்கிறதுக்கும் அதோட கால அளவு அரை மாத்திரை தான். ஓகேவா? மெய்யெழுத்துக்கு எப்படி அரை மாத்திரையோ அதே போல் ஆயுத எழுத்துக்கும் அரை மாத்திரை தான். நம்ம ஸ்கூல்லலாம் படிக்கிறப்ப இங்கே பாருங்களேன், நம்ம என்னென்னு எழுதியிருப்போம்? அக்கு, இக்கு, இங்கு, அப்படி தான் இந்த வரிசையை நம்ம தொடங்கியிருப்போம். ஸோ இந்த வரிசையில் இருக்கிற எல்லா எழுத்துக்களுக்குமே மாத்திரை அரை மாத்திரை தான். சரிங்களா? சரி, இந்த கொஷினை வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் கேட்டிருக்காங்க. இதே பேரை தான் வந்து கேட்டிருக்காங்க. உங்களுடைய பெயர் மற்றும் உங்கள் நண்பர்களது பெயர்களுக்கான மாத்திரை அளவை கண்டுபிடின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே எடுத்துக்காட்டாக கபிலர்ன்ற பெயரை கொடுத்துருக்காங்க. கான்றது உயிரெழுத்தா? கான்றது என்ன எழுத்துப்பா? உயிரெழுத்து. பி அதுவும் உயிரெழுத்து. உயிரெழுத்தில் அது குறிலாம் நெடிலாம். உயிரெழுத்து நம்ம சாரி கான்றது உயிர்மெய் எழுத்து. கான்றது உயிர்மெய் எழுத்து. பி அப்படிங்கிறதும் உயிர்மெய் எழுத்து. ஏன்னா உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேர்ந்து வந்தது தான் நம்மளுக்கு கா. சரிதானே? இக்கு கூட்டல் ஆ, அதுதான் வந்து என்னது? கா. அப்போ கான்றது உயிர் மெய் எழுத்து. கான்றது என்னது? உயிர்மெய் எழுத்து. இதனுடைய மாத்திரை அளவு 1. இதுக்கு அரை மாத்திரை தான், இதுக்கு ஒரு மாத்திரை தான். இது ரெண்டுத்தையும் சேர்த்தா நமக்கு என்ன வரும்? 1.5 மாத்திரை தானே வரணும். ஆனால் இது ஒரு மாத்திரை தான். கா கா அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? இது வந்து ஒரு மாத்திரை தான். அப்போது காக்கு ஒரு மாத்திரை, பீக்கு ஒரு மாத்திரை, லாக்கு ஒரு மாத்திரை, இருக்கு அரை மாத்திரை. மொத்தம் எத்தனை மாத்திரை?
மொத்தம் எத்தனை மாத்திரை? 3 மாத்திரை. இதை வந்து டைரெக்டாக கொஷின் பேப்பரில் கேட்டிருந்தாங்க. உயிரெழுத்தில் தொடங்கும் 2 மாத்திரை அளவுள்ள சொல். உயிரெழுத்தில் தொடங்குகிற 2 மாத்திரை அளவுள்ள சொல் என்ன சொல்லலாம்? உயிரெழுத்தில் தொடங்கணும்னு சொல்லிட்டாங்க, 2 மாத்திரை தான் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம ஏதாவது ஒரு வேர்ட் சொல்லலாம். இ உயிரெழுத்தா, 2 மாத்திரை தான் இருக்கணும்னு சொன்னாங்க, இது ஒரு மாத்திரை. அப்போ டி, இடி, இது ஒரு மாத்திரை, இது ஒரு மாத்திரை. மொத்தம் எத்தனை மாத்திரை? 2 மாத்திரை. சரியா? அடுத்தது 2 மாத்திரை அளவுள்ள ஓரெழுத்து சொல். 2 மாத்திரை அளவுள்ள ஓரெழுத்து சொல் கேட்குறாங்க. ஓரெழுத்துனா வந்து ஆ ஒரு எழுத்தா, அப்படி இல்லைன்னா கா, இது உயிரெழுத்து, இது உயிர்மெய் எழுத்து. ஆயுத எழுத்து இடம்பெறும் 2½ மாத்திரை அளவுள்ள சொல். ஆயுத எழுத்து இடம்பெறணும். அஃது, இது ஒரு மாத்திரை, இது ஒரு மாத்திரை, இது ஒரு அரை மாத்திரை. இப்போ இது 3த்தையும் கூட்டினா என்ன வரும்? 2½ மாத்திரை. அஃது, இஃது, எஃகு, இந்த மாதிரியான வார்த்தைகள் 2½ மாத்திரை. இப்போ குருவினா கேட்டிருக்காங்க பாருங்கள். தமிழ் இலக்கணம் எத்தனை வகைப்படும்? தமிழ் இலக்கணம் 5 வகைப்படும். என்னென்ன? எழுத்து, எழுத்திலக்கணம், சொல்லு இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பிலக்கணம், அணி இலக்கணம். எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. 1 2 3 4 5. ஓகேங்களா? மெய்யெழுத்துக்களை 3 வகை இனங்களாக வகைப்படுத்தி எழுதுக. என்ன 3 வகை இனங்கள் பார்த்தோம் இல்லைங்களா? வல்லினம், மெல்லினம், இடையினம். கசட தபர, மேலே வந்து புள்ளி வச்சுக்கணும். கசட தபர. அப்புறம் ஞெஞன நம்மன. இடையினம் எரல வழல. எல்லாத்துக்கும் மேலே புள்ளி வச்சுக்கணும். ஓகேங்களா? இதுதான் மெய்யெழுத்தினுடைய 3 வகை. தமிழ் எழுத்துக்களுக்குரிய மாத்திரை அளவுகளை குறிப்பிடுக. மாத்திரை அளவு பாருங்கள். உயிரெழுத்துக்கு 1 மாத்திரை, அதாவது உயிரெழுத்துனா உயிர் குரில், உயிர் நெடில் 2 மாத்திரை. மெய்யெழுத்துக்கள் 3 வகைக்குமே என்னது? மெய்யெழுத்துக்கள் எல்லாத்துக்குமே அரை மாத்திரை தான். உயிர்மெய் எழுத்து, உயிர்மெய் எழுத்து குறில்னா 1 மாத்திரை, உயிர்மெய் நெடில்னா 2 மாத்திரை. அடுத்து ஆயுத எழுத்தாக்கு எப்போவுமே அரை மாத்திரை. ஓகேவா? இதோட நம்மளுக்கு அந்த எழுத்துக்கள் பற்றி முடிஞ்சுது. தமிழ் எழுத்துக்களுடைய வகையும் தொகையும் முடிச்சிட்டோம். அடுத்த டாபிக் இலக்கணத்தில் வந்து பார்த்தோன்னா இன எழுத்துக்கள். ஒவ்வொரு எழுத்துக்கும் இன எழுத்துக்கள் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். சில எழுத்துக்களுக்கு இடையில் ஒலிக்கிற முயற்சி, சில எழுத்துக்களிடையே ஒலிக்கும் முயற்சி, பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உண்டு. இவ்வாறு ஒற்றுமை உள்ள எழுத்துக்களை இன எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். 6 வல்லின மெய் எழுத்துக்களும் 6 மெல்லின எழுத்துக்களும் இன எழுத்துக்கள் ஆகும். 6 வல்லின மெய் எழுத்துக்களும் 6 மெல்லின மெய் எழுத்துக்களும் இன எழுத்துக்கள். சொற்களில் மெல்லின மெய் எழுத்தை அடுத்து பெரும்பாலும் அதனுடைய இனமான வல்லின எழுத்து தான் வரும். வேறு எழுத்துக்கள் வராது. ஏன்? அதுதான் இன எழுத்துக்கள். எக்ஸாம்பிள் அவங்களே கொடுத்துருக்காங்க பாருங்கள். திங்கள், இங்கு, இக்கு, இதுதான் வந்து இன எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்களா? இங்குக்கு அப்புறம் பாருங்கள் கா வந்திருக்கு, இஞ்சுக்கு அப்புறம் ச, இன்னுக்கு அப்புறம் ட, இந்துக்கு அப்புறம் த,
இம்முக்கு அப்புறம் ப, இன்னுக்கு அப்புறம் ர, திங்கள், மஞ்சள், மண்டபம், சந்தனம், அம்பு, தென்றல், அந்தந்த மெல்லின மெய்யெழுத்தை அடுத்து அதனுடைய இனமாகிய வல்லின மெய்யெழுத்து தான் வந்திருக்கும். சரிங்களா? அதே போல் இடையின எழுத்துக்கள் 6ம் ஒரே இனம் அப்படின்னு சொல்கிறாங்க. எரள, வழல. இடையின எழுத்துக்கள் 6ம் ஒரே இனம். அ, அ, இ, இ, அதாவது நெடில் எழுத்துக்கு அதனுடைய குறில் எழுத்து இன எழுத்துக்களாக வந்திருக்கும். இப்போ நெடில் வந்து ஆ, இதனுடைய இன எழுத்து என்ன? இதனுடைய குறில் எழுத்து. நெடில் வந்து இ, இதனுடைய இன எழுத்து அதனுடைய குரல் எழுத்து. ஓகே. அதே போல் இந்த ஐ, ஐ, ஈன்னு தானே முடியுது அது. அப்போது அதுக்கு இந்த ஈ தான் இன எழுத்து. அவ்வு, ஊன்னு முடியும் அது. அப்போ அவ்வுக்கு வந்து உ தான் வந்து இன எழுத்து. ஓகேவா? மெய்யெழுத்துக்களை போலவே உயிரெழுத்துக்கள்லேயும் இன எழுத்துக்கள் இருக்குது. உயிரெழுத்துக்களில் குறிலுக்கு நெடிலும், நெடிலுக்கு குறிலும் இன எழுத்துக்கள். குறில் எழுத்து இல்லாத ஐ என்னும் எழுத்துக்கு ஈ என்பது இணை எழுத்து. கண்டிப்பாக கேட்பாங்க, எக்ஸாம்லேயும் கேட்டிருக்க கொஷின் இது. ஐக்கு இணை எழுத்து என்னென்னா இ, அவுக்கு இணை எழுத்து என்னென்னா உ. ஓகேவா? அவ் என்னும் எழுத்துக்கு ஊ என்னும் இணை எழுத்தாகும். சொல்லில் உயிரெழுத்துக்கள் சேர்ந்து வருவது இல்லை. சொல்லில் உயிரெழுத்துக்கள் சேர்ந்து வருமா? கண்டிப்பாக இல்லை. அளபடியில் மட்டும்தான் நெடிலை தொடர்ந்து அதன் இடமாகிய குறில் எழுத்து சேர்ந்து வரும். அளபடையில் மட்டும்தான் நெடிலை தொடர்ந்து அதனுடைய குறில் எழுத்து சேர்ந்து வருமே தவிர சொல்லில் உயிரெழுத்துக்கள் சேர்ந்து வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை, வராது. ஓ, 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 ஒதல், ஓதல், தூவும், தழி. சரிங்களா? தமிழ் எழுத்துக்களில் ஆயுத எழுத்துக்கு மட்டுமே இன எழுத்து இல்லை. இது வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. தமிழ் எழுத்துக்களில் எல்லா எழுத்துக்களுக்குமே இன எழுத்து இருக்குன்னு பார்த்தோம். ஆனால் நம்ம சிங்கிள் சோலோ பர்ஃபார்மர் இருக்கார் இல்லையா, ஆயுத எழுத்து, பேரில் தான் ஆயுதம் இருக்குது, கையில் ஒன்றும் ஆயுதம் இல்லை. ஸோ இவங்களுக்கு வந்து இணை எழுத்தே கிடையாது. இவங்களுக்கு இணை இவங்க மட்டும்தான். ஆயுதத்துக்கு இணை ஆயுதம் மட்டுமே, வேறு எதுவுமே கிடையாது. ஸோ தமிழ் எழுத்துக்களில் ஆயுத எழுத்துக்கு மட்டும் இணை எழுத்து இல்லை. இப்போ கொஷின் கேட்டிருக்காங்க பாருங்கள். மெல்லினத்திற்கான இணை எழுத்து இடம்பெறாத சொல் எது? இப்போ மஞ்சள், இஞ்சுக்கு சா இணை எழுத்து வந்திருக்கு. வந்தான், இந்துக்கு தா வந்திருக்கு. இம்முக்கு பா வந்திருக்கு. கண்ணில், இதுக்கு வந்து இணை எழுத்து வரலை. தவறான சொல்லை வட்டமிடுக. கண்டான், வென்றான், நண்டு, வண்டு. இந்த வென்றானுக்கு எந்த ரா வரணும்? இந்த ரா வரணும் இல்லைங்களா? ஆனால் இங்கே இந்த சின்ன ரா போட்டிருக்காங்க. இதுதான் தவறான சொல். அடுத்தது, பின்வரும் சொற்களை திருத்தி எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க. திருத்தி எழுதிடுவோமா? தென்றல், கண்டம், நன்றி, மண்டபம். மொத்தம் 4. இது பிழையானது, இது திருத்தம் பண்ணது. இணை எழுத்துக்கள்னால் என்னம்மா? சில எழுத்துக்களுக்கு இடையில் ஒலிக்கிற முயற்சி, பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை இருக்கும். சில எழுத்துக்களுக்கு இடையே ஒலிக்கும் முயற்சி, பிறக்கும் இடம். சில எழுத்துக்கு இடையே
சில எழுத்துக்கள் கிட்ட வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு அந்த சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த உச்சரிக்கிறப்ப, அந்த ஒலிக்கிறப்ப, அந்த ஒலிக்கும் முயற்சிக்கும் பிறக்கிற இடத்துக்கும் ஒற்றுமை இருக்கும். இந்த மாதிரி ஒற்றுமை உள்ள எழுத்துக்களை தான் இணை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு வந்து இது பழைய புக்கில் இருக்கிற இலக்கணம். இதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, ஏன்னா இதிலிருந்தும் கொஷின் கேட்குறாங்க தான். மாத்திரை இலக்கணத்தில் மாத்திரைன்றது எழுத்துக்களினுடைய ஒலியின் அளவை குறிக்கிறதுக்கான சொல். மாத்திரைன்றது ஒரு சின்ன ஒலி அளவு தான். கண் சிமிட்டும் நேரம் அல்லது விரல் சொடுக்கும் நேரத்தை மாத்திரையினுடைய கால அளவுன்னு சொல்லுவோம். தமிழ் எழுத்துக்களான மாத்திரை அளவை தெரிஞ்சுக்கலாம். மெய்யெழுத்துக்கு அரை மாத்திரை, மெய்யெழுத்துக்கு என்னப்பா அரை மாத்திரை, உயிரெழுத்துக்கு ஒரு மாத்திரை, உயிரெழுத்து நெடிலுக்கு 2 மாத்திரை, உயிர்மெய் குறிலுக்கு 1 மாத்திரை, உயிர்மெய் நெடிலுக்கு 2 மாத்திரை. இந்த அளவை தாண்டும் ஒலி அளவை அளபடை. ஒருவேளை இந்த அளவை தாண்டுது இல்லை குறையுது அப்படின்னா நம்ம வந்து அதை என்ன பண்ணுவோம், வேற மாற்றி சொல்லுவோம். இப்போ அந்த அளவை தாண்டி ஒலிச்சுதுன்னா அதை அளபடைன்னு சொல்லுவோம். அந்த எழுத்தை வந்து குறைஞ்சி, அதாவது அந்த எழுத்துக்குரிய ஓசையை குறைஞ்சி ஒலிச்சுதுன்னா அதை வந்து குறுக்கம்னு சொல்லுவோம். எண். இப்போது மாத்திரையை வந்து நம்ம என்னென்ன மாத்திரைன்னு பார்த்தோம். அதே போல் என்னென்னு எடுத்துக்கிட்டோன்னா ஒருமை பன்மை அப்படின்னு சொல்லி என்ன 2 வகைப்படுத்துவோம். ஒன்றனை குறிப்பது ஒருமை, ஒன்றுக்கு மேற்பட்டவற்றை குறிப்பது பன்மை. ஒன்று குறிக்குதுன்னா அது ஒருமை, ஒன்றுக்கு மேற்பட்டவற்றை குறிக்குதுன்னா அது பன்மை. இப்போ பூன்றது ஒருமை, பூனா என்ன ஒருமை. பூக்கள்ன்றது பன்மை. மாணவன் என்பது ஒருமை, மாணவர்கள் அப்படிங்கிறது பன்மை. பேர் ஒருமையில் இருந்தால் வினை முடிகிறதும் ஒருமையில் தான் இருக்கணும். இப்போ திருடன் அப்படின்னு இருக்குன்னா வந்து ஒருமையில் இருக்கான், திருடன் பிடிப்பட்டான் அப்படி தான் சொல்லணும். பேர் பன்மையில் இருந்துச்சுன்னா வினை முடிவும் பன்மையிலே தான் இருக்கணும். திருடர் அப்படின்னா திருடர் பிடிப்பட்டனர் அப்படின்னு சொல்லி பன்மையில் தான் இருக்கணும். அடுத்தது இடம். தன்மை, முன்னிலை, படர்க்கை அப்படின்னு சொல்லி இடத்த 3 வகையாக நம்ம பிரிப்போம். நான் அவள் வீட்டுக்கு போனேன், நீ ஏன் வரலை, இந்த சொற்றொடரில் பார்த்தோன்னா நான் அப்படிங்கிறது தன்மை, நீன்றது முன்னிலை, அவன் இப்போ அவள் அது அதெல்லாம் சொன்னோன்னா அது படர்க்கை. பன்மையில் வரும்போது நாங்கள் அது வந்து தன்மை, நீங்கள்ன்றது முன்னிலை, அவர்கள் அவை அப்படிங்கிறது படர்க்கை. தன்மை என்பது தன்னை குறிப்பது, முன்னிலை அப்படிங்கிறது முன்னால் இருப்பவற்றை குறிப்பது, படர்க்கை என்பது தன்மை முன்னிலை அல்லாத மற்றவரை குறிப்பது. ஒவ்வொரு இடமும் அதற்கேற்ப வினை முடிவை பெற்றிருக்க வேண்டும். அடுத்தது பயிற்சி கொடுத்துருக்காங்க பாருங்கள். நான் சென்றேன், இப்போ நீ சென்றாய். நாங்கள் உண்டோம், நீங்கள் உண்டீர்கள். நான் விழுந்தேன், நீ விழுந்தாய். அவன் சென்றான், அவர்கள் உண்டார்கள். அவள் விழுந்தாள். உயிர்மெய் எழுத்து வரிசையை பார்க்கலான்னு சொல்லியிருக்காங்க. உயிர்மெய் எழுத்தை வந்து இப்போது நம்ம இந்த பாட்டு எல்லாருமே வந்து பரிச்சயமான பாட்டுன்னு நினைக்கிறேன். ஏன்னா சின்ன பிள்ளையில் நான் 1வது 2வது படிக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த பாட்டை வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. 216 உயிர்மெய் எழுத்துக்களையும் காங்காச்சான்னு சொன்னால் நம்ம வந்து கற்றுக்கிறது கஷ்டம். எந்த ஒரு விஷயமே நம்ம பாட்டாக படித்தோம் அப்படின்னா ஈஸியாகவே கற்றுக்குவோம். இப்போ சினிமா பாட்டு ஒரு 4 டைம் நம்ம காதில் விழுந்துச்சு, 2 டைம் காதில் விழுந்தாலே அதை முணுமுணுக்க ஆரம்பிக்கிறோம். குழந்தைங்களே அதை வந்து பாட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதே போல் நம்ம வந்து பாட்டாக பாடினா குழந்தைங்களுக்கு ஈஸியாக புரியுன்றதுக்காக காக்கா கீ கீ குக்கு கே கே கை கொக்கோ கவ் அப்படின்னு சொல்லி உயிர்மெய் எழுத்து வரிசையெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக பாட்டு பாடினாங்க. அதே போல் தான் ngா வரிசைக்கும் ngா ngா ngி ngி ngோ ngோ ngே ngே ngை ngோ 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 சச்சா சிச்சி சுச்சு சே சே சை சொச்சோ சௌ ஞா ஞா ஞி ஞி ஞு ஞு ஞே ஞே ஞை
ஞோ ஞோ ஞோ. டட்டா டிட்டி டுட்டு டெட்டே டை டொட்டோ டௌ. நானா நினி நுனு நெனே நை நொனோ நௌ. தத்தா தித்தி துத்து தெத்தே தை துத்து தௌ. நானா நினி நுனு நெனே நை நொனோ நௌ. பப்பா பிப்பி புப்பு பெப்பே பை பொப்போ பௌ. மமா மிமி முமு மெமே மை மொமோ மௌ. யாயா ஈ யுயு ஏயே யை யோயோ யௌ. ரரா ரிரி ருரு ரெரே ரை ரொரோ ரௌ. லலா லிலி லுலு லெலே லை லொலோ லௌ. ரரா ரிரி ருரு ரெரே ரை ரொரோ ரௌ. இந்த மாதிரி வந்து பாடல் அப்படி போயிட்டே இருக்கும். ஒவ்வொரு எழுத்துக்குமே வந்து இந்த மாதிரி சொல்லி பிள்ளைங்களை பாட வைப்பாங்க. இப்போது உங்களுக்கு வந்து அகர வரிசையில் எழுதுங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக ஒரு கொஷின் வரும். அது டிஎன்பிஎஸ்சியாக இருந்தாலும் டெட்டாக இருந்தாலும் எஸ்டிடியாக இருந்தாலும். சிறுவன், சாப்பாடு, செய்தி, சலிப்பு, சோளம் இந்த சொற்களை அகர வரிசையில் எழுதுகிறப்ப எப்படி எழுதுவோம்? ஃபஸ்ட்டு சா வரிசையில் நம்ம பார்ப்போம். சா குரில் சா தான் வரும். அடுத்தது நெடில் சா, குரில் சி, நெடில் சி அதுமாதிரி வரும். நெடில் சி வரலை, அதனால் சசா சிசி சே செய்தி. அப்புறம் சோ இல்லை சோ இருக்குது சோளம். அதே போல் தாவரிசை சொற்கள் கீழே உள்ளன, அவற்றை அகர வரிசைப்படுத்தி எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தாவரிசை சொற்கள் அகர வரிசைப்படுத்தினா என்ன வரும்? தங்கம் ஃபஸ்ட்டு, தாழ்பால் 2, அடுத்தது திண்ணை 3, தீ 4, தூ 5, தூ 6, தே 7, தே தைலாம் இல்லை. அடுத்தது தோ 8, 9. ஓகேவா? அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இலக்கணமும் மொழித்திறனும். இதில் வந்து பாருங்கள், உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க. தமிழில் உள்ள முதல் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? மொத்தம் 30. இதை கவுண்ட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு தெரியும். உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18. இதை தான் முதல் எழுத்துன்னு சொல்லுவோம். ஏன்னா இது ரெண்டும் சேர்ந்து தான் நம்மளுக்கு உயிர்மெய் எழுத்தாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் பிறக்குது. அப்போ இதுதான் முதல் எழுத்துக்கள். உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்து 18, ஆக மொத்தம் 30. இந்த 30 தான் தமிழின் முதல் எழுத்துக்கள். இப்போ எடுத்துக்காட்டாக பாருங்கள். அண்ணா, ஆன்றது உயிரெழுத்து, இன்னும் வந்து மெய்யெழுத்து, நா உயிரும் மெய்யும் சேர்ந்து வந்த உயிர்மெய் எழுத்து. உயிரும் மெய்யும் சேர்ந்து நம்மளுக்கு எத்தனை எழுத்து கிடைக்குது சொன்னேன் இல்லைங்களா? 12 உயிரெழுத்து 18 மெய்யெழுத்து சேர்ந்து 216 கிடைக்குது. 216 உயிர்மெய் எழுத்துக்களை உருவாக்குது. ஆனால் அவை அனைத்தையும் பேச்சிலும் எழுத்திலும் நம்ம பயன்படுத்துறது கிடையாது. எடுத்துக்காட்டாக இந்த கி, சி, பி, டி, தி, மீ இந்த மாதிரியான உயிரெழுத்துக்கள் அன்றாட பேச்சிலும் எழுத்துலையும் பயன்படுத்துகிறோம். ஆனால் இந்த ஞி, ஞௌ, ஞௌ, நௌ இந்த மாதிரியான எழுத்துக்களை நம்ம வந்து அந்த அளவுக்கு பயன்படுத்துறது கிடையாது. சுத்தமாக பயன்படுத்துறது கூட இல்லைன்னே சொல்லலாம். அடிப்படையான தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 30 தான். குரில் நெடில் உண்டாக்குவது எப்படி? அ, இ, உ, ஏ, ஓ இந்த 5ம் குரில் எழுத்துக்கள் பார்த்தோம் இல்லைங்களா? இது மெய் எழுத்துக்களோட சேர்றப்ப உயிர்மெய் குரில் எழுத்து உண்டாகும். அப்படியே எக்ஸாம்பிள் பார்த்துங்க. கடல், கிளி, குரங்கு, சென்னை, சொல். அதே போல் அடுத்து இருக்கிற அந்த 7 எழுத்து ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ இது 7 நெடில் எழுத்துக்கள். இதை வந்து மெய் எழுத்துக்கள் கூட சேர்றப்ப உயிர்மெய் நெடில் எழுத்துக்கள் உண்டாகும். இந்த குரில் நெடில் வேறுபாடுக்காக கொடுத்துருக்காங்க பாருங்கள். பல் தேய்த்தேன், பால் குடித்தேன். பல், பால் இடம் மாறினா என்ன ஆகும்? குழப்பம் வரும். அதாவது பால் தேய்த்தேன், பல் குடித்தேன் இடம் மாறிச்சுன்னா என்ன ஆகும்? குழப்பம் இல்லைங்களா? ஸோ குரில் நெடில் வேறுபாடு அறிந்து தான் நம்ம எழுதணும். இங்கே பாருங்கள், உயிரெழுத்து மெய்யெழுத்து
உயிர்மெய் எழுத்து, ஆயுத எழுத்து, மொத்தம் 247. கீழ்காணும் சொற்களை கொண்டு தொடர்களை அமைக்கவும். தொடர் அமைக்க சொல்லுங்கள். ஏன்னா இந்த மாதிரிலாம் வந்து சின்ன சின்ன சிம்பிளான கொஷின்ஸ் எல்லாமே கேட்பாங்க. பயிற்சி பாருங்கள். சேர்த்து எழுத சொல்லியிருக்காங்க. முதல் சொல்லின் கடைசி எழுத்து மெய். சேரும் சொல்லின் முதல் எழுத்து உயிர். சேரும்போது நடக்கிற மாற்றம் என்ன? இம்மு குட்டலு மூவ் ஆயிடுமா? இம்மு குட்டலு மூ. மனமுண்டு. சிலர் அழுவார். இரு குட்டலா வந்து ரா ஆயிடும். புகழ் குட்டல் இழந்தேன். புகழ் இழந்தேன். என்ன அந்த அதாவது இதை நிலைமொழி அப்படின்னு சொல்லுவோம். முதல்ல இருக்கிறத, ரெண்டாவது வர்றத வருமொழின்னு சொல்லுவோம். வருது இல்லைங்களா? இது நிலையாக நிற்குது. அப்போது இந்த வருமொழியில் இருக்கிற முதல் எழுத்தும் நிலைமொழியில் இருக்கிற அந்த கடைசி எழுத்தும் சேர்றப்ப தான் நம்மளுக்கு மாற்றம் உருவாகும். இந்த இம்மு சேர்ந்தாதான் என்னது? மூ. இந்த இரும் ஆவும் சேர்ந்தாதான் என்னது? ரா. இந்த இழும் ஈயும் சேர்ந்தாதான் என்னது? ரி. ஓகே. உயிரெழுத்தானது மெய்யெழுத்தில் இணைந்து உயிர்மெய்யானது. பிரித்து எழுதுக பாருங்க. தமிழ் அழகு. தமிழ் தமிழ் கூட்டல் அழகு. தமிழ் அழகு. மலர் கூட்டல் அடி. மலரடி. தேன் கூட்டல் அருவி. தேன் அருவி. இதில் என்ன மாற்றம் வந்துச்சு? முன்னாடி உயிரெழுத்தானது மெய்யெழுத்தில் இணைஞ்சு உயிர் மெய்யாக ஆச்சு. இங்கே உயிரெழுத்து தனித்தனியே பிரிஞ்சுது. அப்புறம் இங்கே வந்து சரியாக எழுத சொல்லியிருக்காங்க, பிழை இல்லாமல். 12 அப்படியா வரும்? இல்லை இல்லையா? பன்னிரண்டு. 40. 50. ஓகே. 50 50. எண்களை எழுத்தில் எழுதி பழகுங்கள். ஒன்றுனா வந்து கா. இப்போ ஒன்றுனா வந்து நம்மளுக்கு நிறைய ஷார்ட்கட்ஸ் நிறைய பேர் சொல்லி கொடுத்துருப்பாங்க. பட் சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள். ஒன்றுனா வந்து கா தான். இங்கே 1 போட்டிங்க இல்லைங்களா? கா. அடுத்தது 3க்கு என்ன வரும்? ஙா. 1 3 தான் போட்டிருக்கோம். ஙா. இப்போ கா ஙா. 3க்கு என்ன வரும்? ஙா ஙா. 9க்கு என்ன வரும்? கூ. 9 நாளே கூத்தாண்டவர் கோயிலுக்கு போவோம் இல்லையா? அடுத்தது 8க்கு என்ன வரும்? அ. 8க்கு ஆ வரும். இப்போ பாருங்கள். 108. 100னா இங்கே வந்து 1 தான். இப்போ 1க்கு என்ன சொன்னேன்? இப்படி 1ன்னு போடுறோமா? அப்போ இந்த 1 நம்ம எப்படி போடலான்னா, இப்போ நான் இதை கூட மாற்றி காமிக்கிறேன். இப்போ நான் பச்சை எடுத்துக்கிட்டேன். 1 தான் இருக்குது. அதை நம்ம கான் போட்டுக்கலாம். ஓகேவா? அடுத்தது இந்த 0க்கு 0 அப்படியே போடுவோம். அடுத்தது 8க்கு ஆன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் 108க்கு. இதுக்கப்புறம் வந்து நல்ல தமிழ் சொற்களை அறிந்து கொள்வோம். வாய்க்கால், செய் ஆகியவை வயல் சார்ந்த அருமையான சொற்கள். நினைவில் வச்சுக்குவோம். வன்மை, ஞாலம் முதலிய சொற்களை நாம் பழக்கத்திற்கு கொண்டு வருவோம். இப்படி பேசுவோம், எழுதுவோம்.
ஞாலம் பெரியது, ஞாலம்னா உலகு. அவர் வன்மை உள்ளவர். வன்மை அப்படிங்கிறதுடைய பொருள்னா கொடைத்தன்மை. வன்மைனா கொடைத்தன்மை. அதே போல் இந்த இன் போட்டோம் அப்படின்னா 3 சுழி இன்னு போட்டோன்னா அது கொடைத்தன்மை. 2 சுழி இன் போடுறப்ப அது வந்து கொடுமைன்னு அர்த்தம். அடுத்தது தன் எழுத்துடன் மட்டும் சேரும் எழுத்துக்கள் உடல்நிலை மெய்மயக்கம் அப்படின்னு சொல்லுவோம். எழுத்துக்களுக்கு உள்ள நட்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். கரெக்டு தானே? தமிழில் சில எழுத்துக்கள் தன்னுடைய எழுத்தோடு மட்டும்தான் சேர்ந்து வரும். அதாவது அந்த இக்கு கா கூட சேர்ந்து வரும். இச்சு சா, இத்து தா, இப்ப, பக்கம், அச்சம், மொத்தம், அப்பம். இக்கு இச்சு இத்து இப்பு இந்த மெய் எழுத்துக்கள் தன்னுடைய எழுத்துக்கள் கூட மட்டும்தான் சேரும் எழுத்துக்கள். நீங்களே இந்த மாதிரி நிறைய சொற்களை சேர்த்து பார்க்கலாம். தன் எழுத்தோடு சேராது பிற எழுத்துக்களுடைய சேரும் எழுத்துக்கள். தன் எழுத்து கூட சேர்ந்துச்சுன்னா அது உடல்நிலை மெய்மயக்கம் அப்படின்னு சொல்லுவோம். உடல்நிலைனா நான் என் கூடவே தான் சேர்ந்துக்குவேன். வேற்று நிலைனா நான் வேறு யார் கூடயாவது சேருவேன். இப்போது சார்பு, வாழ்க்கை, இரு இழு ஆகிய மெய் எழுத்துக்கள் தன்னுடைய எழுத்துக்கள் கூட சேர்ந்து வரவே வராது. பிற எழுத்துக்கள் கூட மட்டும்தான் சேர்ந்து வரும். இரு பா கூட சேர்ந்துருக்கு, இழு வந்து கா கூட சேர்ந்துருக்கு. ஓகேங்களா? அடுத்தது தன் எழுத்து பிற எழுத்து இரண்டுடனும் சேர்ந்து வரும் எழுத்துக்களும் இருக்குது. அதுக்கு எடுத்துக்காட்டு தான் இரும் இன்னும். குற்றம், மேற்கு, அன்னம், அன்பு. ஓகேங்களா? அன்னம் அப்படின்னு தன்னோட எழுத்துக்கூடையே சேர்ந்து வருது. இன்பு அப்படின்னு சொல்லி வேற்று. தன் எழுத்துக்கூடையும் பிற எழுத்துக்கூடையும் சேர்ந்து வரக்கூடிய எழுத்துக்களும் இருக்குது. உடல்நிலையா இல்லை வந்து வேற்று நிலை மெய்மயக்கமான்றதை தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்படி முடிஞ்ச சொற்களை நீங்கள் கண்டுபிடிக்கலாம். அடுத்து இலக்கணமும் மொழி திறனும். ஒரு சொல்லு பல பொருள். இதெல்லாம் வந்து நம்ம ஒரு டைம் படித்தாலே போதும். நாடு தழைக்க அப்படின்னா நாடு வளர்க்க அப்படின்னு அர்த்தம். தழை என்னும் சொல் வந்து பாரதிதாசன் பாடலில் 3 இடங்களில் இடம்பெற்றிருக்கும். மரமும் தழையும் என்னும் தொடரில் தழை என்பது செடி கொடியை குறிக்கும். இங்கே தழை அப்படிங்கிறது பெயர்ச்சொல். தழையா வெப்பம் தழைக்கவும் அப்படின்னு இந்த தொடரில் தழை என்பது வினைச்சொல்லாக வருது. தழைத்தல் அப்படின்னா கூடுதல் எனவும் குறைதல் எனவும் பொருள் இருக்குது. நாடு தழைக்கனா நாடு வளர்க அப்படின்னு அர்த்தம். சேலையை தழைய உடுத்தினால்னா சேலையை தாழ படியுமாறு உடுத்தினாள் அப்படின்னு பொருள். இது வியப்பான செய்தி தானே? பழமொழி 400 செய்யுளை பார்க்கலாம். ஆற்றுனா, ஆறு கூட்டல் உணா. ஆறு என்பது வழியை குறிக்குது. ஆறு என்பது சொல்லுக்கு தான். இந்த ஆறு அப்படின்ற சொல்லுக்கே நிறைய பொருள் இருக்குது. ஆறுனா ஒரு நம்பரு, இயற்கையாக இரு கரைகளுக்கு இடையில் ஓடுற ஒரு நீர் பரப்பு. ஆறுனா வழி, ஆறுனா தனி. இந்த மாதிரி அதுக்கே நிறைய பொருள் இருக்குது. உரிய பொருளை கண்டுபிடிச்சி எழுதுங்க. பச்சை குழந்தை, பச்சை பயிர், பச்சை பொய், பச்சை தண்ணீர். எல்லாமே பச்சை பச்சை தான் வரும். ஆனால் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மீனிங் வரும். பச்சை குழந்தைனா ரொம்ப இளங்குழந்தை அப்படின்னு அர்த்தம். பச்சை பயிர் அப்படின்னா இப்போ தான் வந்து வளரக்கூடிய பயிர் அப்படின்னு சொல்லுவோம். பச்சை பயிர்னு சொல்லிட்டு ஒரு தானியம் கூட இருக்குது. பச்சை பொய், சுத்தமான பொய் இது அப்படின்னு சொல்லுவோம். பச்சை தண்ணி அப்படின்னா அப்படி நார்மல் வாட்டரு அப்படிங்கிற மாதிரி, சூடுபடுத்தாத தண்ணி. கனகன, தனதன இதெல்லாம் வந்து ரெண்டாவே சேர்ந்து வரும். இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்? பிரித்தா பொருளும் தராது. இதை இரட்டை கிளவி அப்படின்னு சொல்லுவோம். தனதன, கனகன, சலசல. இரட்டை அப்படின்னா 2, கிளவி அப்படின்னா சொல்லு. 2 சொல்லு பிரித்தா வந்து நம்மளுக்கு பொருள் தராது. இன்னும் நிறைய இருக்குது. நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். இன்றைக்கி இது போதும். தேங்க்யூ.